கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. எனக்கு ஒரு கஸ்டமர் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன்லாம் ஃபால் சீலிங் ஒர்க் குடுத்துருந்தாரு. அந்த வேலையெல்லாம் முடிச்சு குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் வந்து ஃபேன் மட்டும் மாட்டாம பெண்டிங் வச்சிருந்தாரு. அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, நான் வீடு இங்க புதுசா வரும்போது வந்து நான் வாங்கி தரேன். அப்ப மாட்டி குடுத்துருங்கன்னு அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. ஓயரிங் முடிஞ்சு 2 மாசம் கழிச்சு இப்ப தான் அந்த ஃபேன் வாங்கி குடுத்தாரு. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா, ஹேவெல்ஸ் கம்பெனி ஃபேன் இது. ரிமோட்லயும் ஒர்க் ஆகுற ஃபேன் இது. இதுக்கு வந்து கம்பெனிக்காரங்க ரிமோட்ட குடுத்துருக்காங்க. ஸ்லோ ஸ்பீடு, ஆன், ஆஃப் எல்லாமே நம்ம ரிமோட்லயும் பண்ணிக்கலாம். இந்த வீட்டு ஹால்ல பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 3 சுவிட்ச் போர்டு இருக்கு. ஹாலுக்கு 2 சுவிட்ச் போர்டு, தனியா கிச்சனும் ஒரு சுவிட்ச் போர்டு. கிச்சனோட சுவிட்ச் போர்டும் வந்து ஹால்லேயே வருது. கிச்சனு செவுத்து பக்கத்துலேயே. இந்த சுவிட்ச் போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் வாங்கும்போது ஃப்ளாட்டுக்காரங்களே வச்ச சுவிட்ச் போர்டு. ஃபால் சீலிங்லாம் பண்ணிட்டு வந்து எக்ஸ்ட்ரா நீங்க சுவிட்ச் போர்டு எதுவும் வைக்காதீங்க. இருக்கிற போர்ட்லேயே ஒயர் வச்சுருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கேத்த மாரி பண்ணி குடுத்துட்டோம். நான் முதல்லயே அந்த கஸ்டமர்ட்ட சொல்லியிருந்தேன். ஹாலுக்கு ஒரே சுவிட்ச் போர்டு வச்சிடலான்னு. அப்போ வேணான்னு சொல்லிட்டாரு. வேலைலாம் முடிச்சோனே இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 3 சுவிட்ச் போர்ட் இருக்கு. எதில எந்த லைட் இருக்கு, ஃபேன் இருக்குன்னு கன்ஃப்யூஸா இருக்குன்ற மாரி சொல்லியிருந்தாரு. கார்னர் ஃபேன் போடணும்னா, அந்த லாஸ்ட்ல எழுந்து போய் போடணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. நான் அதனால ரிமோட் ஃபேன் வாங்கிக்கவும் சொல்லியிருந்தேன். அதே மாரி இந்த ரிமோட் ஃபேன் வாங்கியிருந்தாரு. இது ஹேவல்ஸ் கம்பெனிது. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் போர்டு வைப்போம். ஹால்லயோ இல்ல பெட்ரூமோ ஃப்ரண்ட்ல ஒரு சுவிட்ச் போர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கட்டிலுக்கிட்ட ஒரு சுவிட்ச் போர்டு வைப்போம். ஃபேன் லைட்லாம் ஆஃப் பண்ணணும்போது அப்படியே கட்டில்ல படுத்துன்னு ஆஃப் பண்ற மாரி கட்டிலுக்கிட்ட கேட்பாங்க. இப்போ அந்த 2 வே சுவிட்சுக்கு பதிலா எல்லாருமே வந்து ரிமோட் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நெறைய கம்பெனில வந்து ரிமோட்டோடவே வந்து ஃபேன் வருது. அப்படி தேவைப்பட்டால் தனியாவும் ரிமோட் செட் விக்கிறாங்க. எழுந்து போய் அந்த ஃபேனோட சுவிட்ச் போட கஷ்டமா இருக்குன்னு அந்த கஸ்டமர் சொன்னாலும், இந்த ரிமோட் ஃபேன உங்க வீட்ல மாட்டி குடுத்துருக்கோம். இந்த மாரி ரிமோட் ஃபேன் பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏசி போட்டு படுத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப கூலிங் ஆச்சு எதனும்போது ஏசி ஆஃப் பண்ணி திரும்பி ஃபேன் போடணுன்னும்போது எழுந்து போய் சுவிட்ச் போட வேண்டி வரும். இந்த மாரி ரிமோட் உள்ள ஃபேன மாட்டிங்கன்னா, பெட்லயே படுத்துன்னு கூட ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஸ்லோ ஸ்பீடு வேணாலும் பண்ணிக்கலாம். இது மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.